ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சோனிமா இல்லம். இந்த வீடியோ போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் இப்போ தான் அதுக்கு டைம் கிடச்சிதுங்க. இது வந்து நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் திருச்செந்தூருக்கு போன வீடியோ தான். நீங்களும் பாண்டிச்சேரியில் இருக்கீங்கன்னா திருச்செந்தூர் போகிறதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அண்ட் அங்கே வந்து முருகப்பெருமான கண்குளிர பார்த்த தருணங்கள், நடந்த நல்ல நல்ல விஷயங்களையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேங்க. நம்ம நினச்சாலாம் வந்து நிச்சயமாக கோயிலுக்கு எந்த கோயிலுக்குமே போக முடியாது. கடவுள் நம்மளை கூப்பிடும்போது தான் நம்மளால் போக முடியுங்க. திருச்செந்தூர் போகணும் அப்படின்றது ஒரு வாழ்நாள் கனவாக இருந்தது. பட் அன்பிளான்ட் அண்ட் சடன் பிளானாக வந்து நாங்கள் பிஃபோர் 2025 டிசம்பர் 23 வந்து கிளம்பியிருந்தோம். ஸோ 23 கிளம்பி 24 தான் மார்னிங் ரீச் ஆகிருந்தோம். பிஃபோராகவே நாங்கள் எஸ்சிடிசியில் வந்து பாண்டிச்சேரியில் பஸ் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். ஆறுமுகனை பார்க்க நாங்கள் 6 பேராக கிளம்பியிருந்தோங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு எஃப்எம்மில் ஆர்ஜேவாக பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நெய்வேலியில் தான் இறக்கியிருந்தாங்க. இது பாண்டிச்சேரியிலேருந்து நம்ம திருச்செந்தூர் பார்த்திங்கன்னா 500 கிலோமீட்டர் கிட்ட இருக்குங்க. ஸோ பஸ் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிவிட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் ஆஃப் டிக்கெட் இருந்தது. போகும்போதே நம்ம வாசல்லே இறக்கி விட்டாங்க. அங்கவே தேவதைகள் வாழ்த்தின மாதிரி நம்மளுக்கு 4 6 வச்ச மாதிரி காரில் இருந்தது. அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைப்பாகவே இருந்தது. திருச்செந்தூர் போய் இறங்கினோன்னே நம்பவே முடியல. திரும்ப திரும்ப ஐயோ திருச்செந்தூர் நம்ம வந்துட்டோமே, திருச்செந்தூர் மண்ணில் காலை வச்சுருக்கோமே, இங்கே முருகர் நடந்திருப்பாரு, இங்கே வந்திருப்பாருன்னு அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த வாசலில் இறக்கி விட்டதுலேருந்து லாங்காக நடந்து போனோங்க. போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் தான் இந்த தங்கும் விடுதி வந்திருக்கு. இப்போ இது வந்து நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களால் ஓப்பன் பண்ணப்பட்டது தான். பட் நம்ம நினச்ச மாதிரி போனோன்னெல்லாம் ரூம் கிடைக்காது. ரூம் எல்லாமே வந்து அலாட் பண்ணி தான் இருக்குது. ரூம் வந்து பார்த்திங்கன்னா 6 பேர் தங்குற மாதிரி, 3 பேருக்கு 1 தங்குற மாதிரி, 2 பேர்லாம் கிடையாது, 4 பேர்லாம் கிடையாது, 3 அந்த மாதிரி தான் இருந்தது. 9 பேர் இருக்க மாதிரி ரூம்ஸும் இருந்தது. ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ரூம்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. 1600, 45 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது. நாங்களும் வந்து 1 டே தான் இருக்க போகிறோம், எங்களுக்கு ரூம் கொடுங்கன்னு ரொம்ப தூரம் கேட்டு பார்த்தோம். பட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா டைரெக்டாக இடம் கிடைக்குன்ற நம்பிக்கையெல்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. பிஃபோராகவே புக் பண்ணுறதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே அவங்களுக்கு காலோ இல்லை வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜோ அனுப்பிச்சோ புக் பண்ணிக்கலாம். அங்கே இயர் எண்டில் கிளம்பியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் அந்தளவுக்கு ரஷ் அங்கே இல்லை. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து இந்த ரூம் கிடைக்கலனாலும் கொஞ்சம் தூரம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ரூம், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு, நம்மளோட கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்து எங்களுக்கு ரூம் கிடச்சிருந்தது. கிட்டத்தட்ட எங்கள் 6 பேருக்கும் சேர்த்து 1 டே வந்து 2600 சம்திங் தான் சொல்லியிருந்தாங்க. இன் ஃப்யூச்சரில் நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் நம்பரை யூஸ் பண்ணி புக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருச்செந்தூர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த விடுதியில் இருக்க ரூம் வந்து கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட் டைம் திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னா முதல்ல நம்ம கடலில் வந்து தலைமொழிகணும். நம்மளோட பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிடும் அப்படின்றது தான் ஐதீகம். எனக்கு வந்து இந்த பீச்சில் அதுவும் பாண்டிச்சேரியில் இருந்தாலுமே கூட கடல்லலாம் விளையாடி பழக்கமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப பயமாக இருந்தது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எப்பவுமே இருக்கும். இருந்தாலுமே நீங்களும் வந்து உங்களை பாதுகாத்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பும் இருக்குது. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. அப்புறம் என் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆஷாவும் மாதீஸ்வரி அக்காவும் தான் வந்து எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணி தலைமுழுக வச்சுருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நம்ம நாழிக்கிணறுல வந்து குளிக்கணும். இதுதான் ப்ரொசீஜருங்க. ஸோ கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. தெரியாமல் விட்டுருந்திங்கன்னா தப்பு இல்லை, நம்ம நிறைய தடவை வரப்போகிறோம், பார்த்துக்கலாம். ஸோ நாழிக்கிணறு தான் வந்து ரொம்ப ரஷ். வழியெல்லாம் வந்து நிறைய கடைகள் வந்து இருந்தது. எங்களை தேடி வந்து கோமாதா வந்திருந்தாங்க. எங்ககிட்ட இருந்த ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். நாழிக்கிணறுக்கு தான் நீண்ட வரிசையில் நின்றுட்டு இருந்தோம். பிகாஸ் அந்த பின்னாடி இருக்கவங்களாம் வந்து லைனில் போகாமல் திருட்டுத்தனமாக முன்னாடி ஓடுவாங்களே, அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருந்தது. நாங்களும் பொறுத்திருந்து ஃபஸ்ட்டு குளிக்கிறதுக்காக போயிருந்தோம். சிவபெருமானுக்கிட்ட வணங்கி அவர்கிட்ட ஒரு ₹1 காயின் வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன். எதுவுமே வந்து கனவான அங்கே தலையில் தண்ணி ஊற்றும் போதெல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு கத்திட்டு அப்படியே எங்கள் ரூமுக்கு வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் அப்படியே பண்ணிக்கிட்டு பக்கத்துலேயே இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு சாப்பிட போயிட்டோம். நான் வந்து வேல்மாறல் புத்தகம் வந்து எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 11 எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க பாப்பாவே வந்து ஒரு புக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கொடுத்ததுல அவங்களுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. சாப்பிட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய தூண்டுகை விநாயகர் தான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ தூண்டுகை விநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கெல்லாம் வந்து வச்சு ஒரு
அர்ச்சனை பண்ணிவிட்டு அது கூடவே வந்து தலையை சுற்றி ஒரு தேங்காயும் உடைச்சிட்டு வந்தோம். அங்கே வந்து வெற்றிலை இருக்கு இல்லையா, அந்த வெற்றிலையில் வந்து விபூதி வச்சு பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வெற்றிலை தீபம் கண்டிப்பாக திருச்செந்தூரில் போடணும்னு சொல்லிட்டு ஒரு உறுதியாக இருந்தோம். டைம் வேறு 1 to 2க்குள்ளே போடணும் ஓரையில். ஸோ அதுக்காக கடகடன்னு கீழே வந்து தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு ஓடியே வந்தோன்னு சொல்லலாம். அங்கே வந்து நாங்கள் வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, யாராவது எதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தீபம் போடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. நம்ம கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலுக்கு அப்படியே என்ட்ரன்ஸ் ஆர்ச்சில் வந்து தீபம் போடலான்னு தான் போட்டிருந்தது. ஸோ நாங்கள் வெற்றிலை தீபம் முருகருக்கு பிடித்த செவ்வரலிலாம் வச்சு நெய் ஊற்றி ஏற்றிருந்தோம். போன நாங்கள் 6 பேரில் குழந்தையை தவிர்த்து 5 பேருமே வந்து விளக்கு போட்டிருந்தோம். கரெக்டான டைம் 2 o'clock போட்டோம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனநிறைவாக இருந்தது. அங்கேயே உட்காந்து நாங்கள் கந்த சஷ்டி படித்தோம். அண்ட் வந்து நிறைய பாராயணம் பண்ணோம் முருகர் குறித்து. நிறைய பேர் எப்படி வீட்டில் போடுறதுன்னு எங்ககிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. நாங்கள் பண்ணுறதை பார்த்து பின்னாடி இருந்து அவங்களும் வணங்கியிருந்தாங்க. வெளியில் வெற்றிலை தீபம்லாம் போட்டுட்டு நாங்கள் ஸ்பெஷல் தரிசனத்தில் தான் முருகப்பெருமானை பார்க்க போயிருந்தோம். 100 rupees கொடுத்து ஸ்பெஷல் தரிசனம் டிக்கெட் வாங்கினோங்க. அது மட்டும் இல்லாமல் பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தான் இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அது வந்து நமக்கு அந்த மூலஸ்தானத்திலே கொடுப்பாங்க. அது தெரியாமல் நாங்கள் முன்னாடியே வந்து அதுக்கு ஒரு 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டோம். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் திருச்செந்தூர் போக போகிறீங்கன்னா நீங்கள் சாமியை வந்து அர்ச்சனை செய்யும்போது அங்கே மூலஸ்தானத்திலே ஐயருங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து தனியாக இதுக்குன்னு வாங்கணும்னு அவசியம் இல்லைங்க. அண்ட் ஒரு நைட் வந்து அங்கே தங்கிட்டு வருது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டபுள் மைண்டடாக இருந்தது. சாமி பார்த்துட்டு கிளம்பி போயிடலாமான்னு ஃபஸ்ட்டு நினச்சோம். அப்புறம் வந்து எல்லாம் பேசி டிசைட் பண்ணி இல்லை, ஒரு நைட் அங்கே 12 மணிக்கு மேலே படுத்து தூங்கி எழுந்து விடியங்காத்தால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9, 10 மணி போல் நாங்கள் வந்து தேவையான தலகாணி பெட்ஷீட்லாம் எடுத்துக்கிட்டு பீச்சுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ அங்கே வந்து படுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னு தெரில, ஏதாவது பூச்சி இருக்குமா மண்ணில் அப்படி இப்படின்னு. ஆனால் அப்படி இப்படின்னு நினைக்கும் போதே அங்கே ஆப்போசிட்டில் இருக்க நம்மளோட திருச்செந்தூர் கோபுரத்தை பார்க்கும்போதே சடனாக பாசிட்டிவான ஒரு எனர்ஜி வந்து க்ரியேட் ஆச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இருக்கிற பிரச்சனை கவலைகள் எல்லாத்தையுமே மறந்து முருகரோட நினைப்பு மட்டும்தான் எனக்கு அங்கே இருந்ததுங்க. ஸோ அப்படியே ஒரு 2 மணி வரைக்கும் அங்கே தூங்கிட்டு திரும்ப ரூமுக்கு போயிட்டோம். அகைன் 6 மணிக்கு எழுந்து டைரெக்டாக திருச்சி பஸ் பிடிச்சி அங்கே வந்துட்டு அங்கேருந்து விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வந்து சேர்ந்துட்டோம். முருகப்பெருமானை பார்த்துக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா எல்லாமே சிறப்பாக தாங்க என் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. எந்த துன்பம் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிருக்கு முருகர்களால். அங்கேருந்து வந்ததுக்கு அப்புறமாவே எனக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரமோஷனே பார்த்திங்கன்னா சஸ்திக் கீ அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானோட பேர்லேயே வந்து நமக்கு ஒரு நெய் விளம்பரம் வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு சிஸ்மியாவோட யூடியூபர்ஸ் இன்ஃப்ளூயன்சர் அவார்டு கிடைச்சதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய விஷயம். ஸோ திருச்செந்தூர் வந்து போனது எனக்கு நிறைய பலன்களை தந்தது. நீங்களும் போங்க, நல்ல நல்ல பலன்களை அடைங்க.